அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்படி உயிர் உருவாகின்றது அப்படின்ற அந்த தத்துவத்தை பார்ப்போம். இது சைவ சித்தாந்தத்தின் கூறுகளின் அடிப்படையில் பார்த்தால் 5 பிரதான நிலைகளில் கூறுகிறார்கள். இதை இன்னும் விரிவாக சென்றால் 11 நிலைகளில் இந்த உயிரணுக்கள் வெளிப்பட்டு ஒரு பொருளாக மாறுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆஸ் பர் சயின்ஸ் 11 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சைவ சித்தாந்த அடிப்படையில் உள்ள பிரதானமாக கூறப்பட்டுள்ள 5 நிலைகளில் எப்படி இந்த உயிர் தன்னை வெளிப்படுத்தி ஒரு உடலணி எடுத்து இப்படி வெளிப்பட்டு ஒரு மனிதராக பல உயிரினங்களாக இந்த உலகில் வாழ்கிறோம் என்பதை காண்போம். இதில் அதிசூக்குமை, மத்திமை, சூக்குமை, ஸ்தூல அப்படின்ட்டு நிலைகள் கொடுத்துருக்காங்க. இந்த அதிசூக்கம் என்றது ரொம்ப ரொம்ப சிறிய ரொம்ப சிறியது, அணுக்களோட ரொம்ப சிறிய அமைப்பு. அப்போது இந்த நிலையில் பொருள் உள்ள தன்மையை சிவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த சிவத்தன்மையில் பார்த்தால் அது ஒரு நாதம் போன்று தான் இருக்கும். அப்போது இந்த உலகம் வெடித்து இந்த பிக் பேங் ஆன பிறகு ஏற்பட்ட பெருவெடிப்பினால் அதற்கப்புறம் இந்த நாதம் தான் உலகில் சவுண்ட் இருக்குது, நாதன்ற சவுண்ட் ஸ்பேஸில் போனால் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓம்கின்ற அந்த ஓம்கார சவுண்டு ஸ்பேஸில் விரிவடையும் போது நிகழ்கின்றது அப்படின்றது இன்றைக்கி சயின்ஸும் கண்டறிந்திருக்கிறார்கள். அப்போ இந்த நாதம் தான் அனைத்துக்கும் காரணமாக உள்ளது. இந்த நாதம் விரிவடைய அதில் சக்தி உண்டாகிறது. வெடிக்கும் போது அந்த சக்தி உருவான சக்தியில் நாதம் விரிவடைந்ததுக்கு போக கூடவே சக்தியும் விரிவடைந்தே செல்கின்றது. இந்த சக்தியால் தான் நமக்கு இந்த உலகத்தில் பல்வேறு படைப்புகள் நிகழ்கின்றன, பல்வேறு செயல்கள் நடக்கின்றன. அதனால தான் படைப்பு கடவுளாக உலகத்தில் உலக கடவுளாக நாம் அன்னையை பார்க்கிறோம். பூமியை தான் அதனால் அன்னையாக தான் பார்க்கிறோம். எல்லா பொருட்கள் பூமா தேவி என்று சொல்கிறோம். இதெல்லாம் அன்னையின் வடிவில் பார்க்கின்றோம். இதெல்லாம் தத்துவங்களை தான் இவ்வாறு நம்மளோட வாழ்க்கையில் அது பெயர்களாக வைத்து யதார்த்தமாக வைத்துள்ளார்கள். இதுவும் அதிசூக்கும நிலை இருக்குது. அதாவது எனர்ஜியாகவும் சூக்கும நிலை, சப்தமாகவும் நாதமாகவும் அதிசூக்கும நிலை. இந்த இரண்டும் இணைந்த நிலை தான் சிவசக்தி நிலை, அதான் சதாசிவ நிலை. இந்த சதாசிவ நிலை எக்ஸாம்பிளாக நம்ம லிங்கத்துக்கு உருவப்படுத்துகிறாங்க. அப்போது இந்த இரண்டும் கலந்த நிலை தான் லிங்க நிலை, அதாவது ஆண் சக்தி பெண் சக்தி. இது ஒரு சிலர் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு அந்த குறியீடுகளை வைத்து அதை கேலி செய்து இவன் ரிக்வேதத்தில் இருந்து குறிக்கப்பட்டுள்ள என்று கூறுகிறார்கள். அது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ மெடிக்கல் சயின்ஸில் போனால் ஒவ்வொரு பாகம் விவரித்து இந்த பாகம் எதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதனுடைய எப்படி கையாள்வது என்பதையும் ஒரு சர்ஜரி செய்யணும் எப்படி பண்ணணும், அந்த நர்வுகள் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்குறாங்க. அப்போ அந்த கண்ணோட்டத்தில் நம்ம இங்கே பார்க்க வேண்டும். நமது பார்வையின் தன்மை பொறுத்து அது புனிதமா அல்லது ஆபாசமா என்று நமக்கு அது விளங்கும். அப்போது ஒரு மெடிக்கலில் ஒரு மருத்துவர் ஒரு புனிதமான செயலாக தான் அதை பார்த்து நமக்கு அந்த அந்தரங்க பகுதியிலெல்லாம் அறுவை சிகிச்சை நம்ம பல விஷயங்கள் செய்கிறாங்க. அது ஒரு புனிதமான செயல். அத்தகைய புனிதத்தன்மை தான் ரிக்வேதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது லிங்க வழிபாட்டு முறை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது இதை கேலி செய்தாகவும் சொல்கிறார்கள். அது கருத்துக்கள் தெரியாதவர்கள் அந்த பண்பாடு தெரிந்தவர்கள் என்றால் திரித்து கூறியிருக்கலாம். ஒவ்வொன்றத்துக்கும் அதனுடைய ஒரிஜினல் மீனிங் என்று பார்த்தாலும் இது என்னவென்று புரிய வரும். ஸோ நம்ம முன்னோர்கள் ஆழ்ந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இதில் உருவாக்கியிருக்கிறார்கள். இது மத்திய நிலை என்கிறார்கள். இதையடுத்து சூக்கும நிலை, அதான் பரம அணுக்கள். இந்த மத்திய நிலை தான் பரம அணு. இந்த பரம அணுக்களில் தான் இந்த உயிரணுக்கள் அப்படி விரிவடைந்து நமக்கு பல்வேறு மூலக்கூறுகளாக உருவாகி இந்த ஐம்பூதங்களை கொண்ட உடலாக இந்த உடல் பரிமிக்க இந்த உடல் ஸ்தூல நிலையாக கடைசியில் வெளிப்படுது. அப்போது இந்த
உயிர் எப்படி உடலாக வெளிப்பட்டது என்பதை சைவ சித்தாந்தம் அழகாக அணுக்களின் கொள்கை முறையில் விளக்கியுள்ளது. எனவே இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சயின்ஸு. இதில் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து மாடர்ன் சயின்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. 11 ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அவங்களும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் வந்து 11 ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ஸ் என்ன, பரிணாம நிலைகள் என்ன, அந்த பரிணாமங்கள் எப்படி பொருள் வெளிப்படுகிறது, அதனுடைய தன்மை என்ன, எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது சயின்ஸு நம்ம சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட கொள்கைலாம் எடுத்து இன்றைக்கி ஆராய்ச்சின்ற பேரில் நமக்கு திருப்பி கொடுத்துட்ருக்காங்க. அதை நம்ம படிச்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இதன் ஆதி மூலம் நம்ம தமிழர்கள் கண்டறிந்த அந்த உண்மையை அறியாமல் நாம் மயக்கத்தில் உள்ளோம். அதற்காக சிறிய முயற்சி. இதெல்லாம் வந்து ஒரு சமயம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு அதில் உள்ள சயின்ஸை பார்க்காம நாம் இருக்கின்றோம் நம் தமிழர்கள். இதை கொஞ்சம் முன் வந்து பார்த்தாலே, நீங்கள் உள் சென்று பார்த்தாலே, அந்த புத்தகங்கள் படித்தாலே இதில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு தானாக புலப்படும். இப்போ 5 நிலையில் வந்து நாதம், எனர்ஜி, பரமாணு, பரமாணுக்கள், பூதம் அப்படின்ற 5 நிலைகளை சொல்கிறேன். இப்போ நாத நிலையில் வந்து சிவமாக இருக்குது, எனர்ஜி நிலையில் வந்து சக்தி நிலையில் வந்து சக்தியாக வெளிப்படுது, பரமாணு நிலையில் வந்து சதா சிவமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பரமாணுக்கள் நிலையில் வந்து ஈஸ்வரம் அல்லது வித்ய தத்துவத்தை கொண்டு அந்த புருஷ தத்துவத்தில் இயங்குது. அதே வந்து பூதநிலை, அது வந்து சுத்தமாய அசுத்தமாய் உட்பட்டு இந்த உடல் வந்து இந்த பரு உடலை ஏந்தி நாம் மனிதர்களால் பல உயிர்களை பிறந்துள்ளோம். இவர் 5 நிலையில் வந்து அந்த உயிரின் வெளிப்பாடை வந்து வெளியிட்டார்கள். அப்போ இது வந்து இந்த நாதம் எனக்கு வந்து அதிசூக்கும் நிலையில் இருக்குது, பரமானு மத்தியம நிலையில் இருக்குது. இதுதான் லிங்கத்துக்கு ஒப்பிட்டு இருக்கான்னு சொல்லியிருந்தேன். பரமாணுக்களை வந்து சூக்கும நிலையில் இருக்குது, பூதநிலை வந்து ஸ்தூல, அதாவது இந்த உடல் வடிவம் பரு வடிவில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போது இத்தகைய நிலையில் வந்து எல்லாம் வந்து நமக்கு அது ஒரு இறைவனோடு தொடர்பு படுத்தி நமக்கு காண்பித்துள்ளார்கள். ஏன்னா ஒவ்வொரு உயிர் நிலைக்கும் ஒரு இயங்கும் தத்துவம் இருக்குது, அவசியம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மேலான அவசியங்கள் இருக்கிறதா வந்து வந்து அவஸ்தைக்கு அப்பாற்பட்டது இறைநிலை, அவஸ்தைக்கு உட்பட்டதுன்னா அது அவஸ்தைக்கு உட்படுவாங்க. ஆனால் அதில் வந்து இருமைக்கு உட்படாமல் இயங்குவார்கள், அவதார புருஷர்கள். அவஸ்தைக்கு உட்பட்டு இருமையில் இயங்குவதும் மனிதர்கள் நாம். அப்போது இந்த உயிர்கள் வந்து இத்தகைய தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. இது எப்படி படிப்படியாக மேலிருந்து அப்படி இந்த 11 படிநிலை கடந்து இந்த உடலை தாங்கி வந்தது என்பதை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார் சைவ சித்தாந்தத்தில். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம், பெரிய சயின்ஸு. இந்த உலகியல், பொருளியல், உயிரில் எல்லாமே அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி மாடர்னாக வந்து பார்த்துட்டு ஆராய்ச்சின்ற பேரில் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம அதை நம்புகிறோம். நம்ம உள்ளே சொல்லியிருக்கிறத வந்து நம்பாமல் எங்கள் மதங்கள் என்ற பேரில் பிரிந்து நாம் அதுக்குள்ள செய்தி சொல்வதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம் என்பதுதான் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். இதை தமிழர்கள் உணர்ந்து இனி காலங்களாவது இத்தனையிலிருந்து மாற வேண்டும். ஓகே, அப்போது தமிழர்கள் வரலாறு என்பது நான் முன்பே கூறியிருந்தேன். உணவின் அடிப்படையில் இருந்து மொழி உண்டானது மனம் வந்துடுச்சு. அதனால் வந்து உயிருக்கு பல அவஸ்தைகள் உண்டாகிறது. இந்த உயிரின் மேலான அவஸ்தையில் இருந்து இயங்குவதுதான் வந்து முருகர் நிலை. முருகர் வந்து உயிரின் மேலான அவஸ்தையிலிருந்து இயங்கி இருக்கிறார். அதனால் தான் வந்து அவர் ஒரு சிறிய வயதில் வந்து அவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்கிறார், எல்லாம் செய்கிறார். அவர் யாரும் வெல்ல முடியல. அது காரணம் வந்து உயிரின் மேலான அவஸ்தையிலிருந்து மனதை கடந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது அந்த உயர்ந்த உன்னத உணர்வு நிலையிலிருந்து நாம் செயல்களை அணுகும்போது அது பற்றற்ற நிலையில் ஒரு உன்னதமான செயலாக அற்புதமாக நிகழும். அதான் வந்து முருகர் அற்புதத்தை நிகழ்த்திட்டு இந்த உலகத்தில் போயிருக்கார். பல வழிமுறைகளை வந்து எப்படி இந்த உயிர்களை இயக்குவதும் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கார். அதான் ஒரு பெரிய விஷயம். அவரோட வச்சுக்கிட்டு போகல, அந்த உயிர்களை எப்படி கையாள்வது என்பதை இந்த உலகிற்கு முதல் கொடுத்தவர் எம்பெருமான் முருகன். ஸோ அத்தகைய வடிவில் தான் அது வேல்மாறல் என்ற பாடலாக இன்றும் கொங்கு மண்டல பகுதியில் அதை ஊவைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த பாடலும் போய் பாருங்கள். அதில் உள்ள செறிவு, அவர் சொல்கிற கருத்தில் வந்து தமிழ் புலமை வாழ்ந்த மக்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னாக்கா உலகத்துக்கு நல்லது. அந்த அது உள்ள சொல்ல கருத்தை வந்து புரிஞ்சிக்கிட்டாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து யூஸ் பண்ணுவோம். அத்தகைய ஒரு அழகான ஒரு செயல்முறை திட்டங்கள்லாம் அதில் இருக்குது. ஸோ இத்தகைய ஒரு வாழ்வியலை கொண்ட தமிழர்கள் வாழ்வியல் வந்து கிட்டத்தட்ட ஒரு வரலாற்றுக்கு உட்பட்ட காலமாக நம்ம 25,000 வருடங்கள் சொல்லலாம். அப்போ இந்த 25 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம இந்த வானர்கள் அப்படின்ற புராணங்களை வந்து நம்ம புராணங்களை பார்க்குறோம். வானர்களை வந்து புராணங்களை பார்க்குறோம். மகாபலியை
அதே அந்த மகாபலியினுடைய வம்சாவளியில் வந்த வாணன் என்பன் வழியில் வந்ததுதான் இந்த வானவர்கள் என்கிற கிஷ்கிந்தா பகுதியை ஆண்ட மன்னர்கள் ஆவார்கள். ஸோ இவர்கள் வம்சாவளி ராஜ்யமாக 25 வருடங்களுக்கு முன்பே இங்கு உள்ளார்கள். இவர்களை பற்றி தான் ராமாயணத்தில் நாம் பின்பாடு காண்கிறோம். ஏன்னா இவர்கள்லாம் வந்து புரண்டு சொல்லப்பட்டுள்ள மக்களும் உண்மை. அசுரர்கள், தேவர்கள், சூரர்கள் போன்ற பல்வேறு இன மக்களாக இந்த தென்னிந்தியாவில் மக்கள் உருவாகி அப்படியே வட இந்தியா சென்று அப்படியே யூரோப்பிய தேசம் ஒரு காலத்தில் இந்த இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியும் எகிப்து அந்த டெய்லண்டும் ஆப்பிரிக்காவுடைய வடகிழக்கு பகுதியும் சிறு 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 ரிட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷில், சிறு சிறு குன்றில் போட அமைப்பு கொண்டு அப்படி வந்து தொடர்போடு இருந்துருது. மக்கள் சென்று வர முடியும். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 to 25 வருடங்களுக்கு முன்பு இருந்தது. பிற்பாடு இந்த குமரிக்கன் அழிவு நிகழும் போது படிப்படியாக கடல் கண்டில் சென்று விட்டன. நீங்கள் கடல் நடியில் சென்ற ஆய்வுகள் மேற்கொண்டு நான் சொல்கிற ரிட்ஜஸ்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துருக்கேன். ஆய்வு பண்ணி பார்த்து உங்களுக்கு கூகுளில் வந்து போய் பார்த்தீங்கன்னாவே அந்த லேண்ட் ரிட்ஜஸ் எல்லாம் காமிக்கும். ஒவ்வொரு கடலுக்குள்ள எவ்வளோ ஆழம் இருக்குது, எவ்வளோ மலைகள் இருக்குது, எல்லாமே காமிக்கும். அதை நீங்கள் பார்த்து ஆராய்ந்து பார்த்தாலே வந்து நான் சொல்கிற இந்த லேண்ட் அமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவும் கிழக்கு ஆப்பிரிக்கா வடகிழக்கு ஆப்பிரிக்கா பகுதியும் வந்து தொடர்பில் இருந்தது என்பதை உணர்த்தும். இதெல்லாம் சயின்டிஃபிக்கான உண்மை. நீங்கள் போய் பாருங்கள். இதெல்லாம் நான் ஆய்வு பண்ணி கடலுக்கடியில் இருந்த டெப்த்தில் ஆய்வு பண்ணி ரிட்ஜஸ் மாதிரி எப்போ இருந்தது, அது எப்படி வந்து இந்த தட்டுகள் விரிவடையும் போது அப்படியே கடலாக பின் மாறியுள்ளது என்பதையெல்லாம் காண முடிகிறது. எனவே இத்தகைய நிகழ்வுகள்லாம் வந்து ஒரு காலத்தில் மேற்கு இந்தியாவும் அது கேரளா கர்நாடக பகுதியும் எகிப்தும் டைரக்ட் தொடர்பில் இருந்தது. இத்தகைய மக்கள் அப்படியே வந்து எகிப்து போன்று சிரியா போன்று மெசப்போட்டேமியா போன்று ஈரான் பகுதியெல்லாம் சென்று அப்படி மத்திய தரைக்கடல் பகுதியெல்லாம் அடைந்துள்ளார்கள் என்பதுதான் நமது இந்த நில அமைப்பிலை கொண்டும் புவியிலை கொண்டும் அறிய முடிகிறது. இதையெல்லாம் வந்து குமரிக்கண்டம் இல்லை என்று மக்கள் கூறி இது ஒரு கற்பனை தேசம் என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் சயின்டிஃபிக்காக இன்றைக்கு நீங்கள் ஆய்வுகள் மேற்கொண்டால் நிரூபிக்க முடியும். இதுக்கு வந்து சயின்ஸாக வந்து பல விஷயங்களை வந்து நமக்கு வந்து செய்முறைகள் ஆராய்ச்சி முறைகள் வந்து கண்டறிந்தார்கள். அதை ஏனும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள். இதை நாம் இந்திய அரசாங்கம் முன்னெடுத்து சென்றால் நான் சொல்கின்ற உண்மையெல்லாம் ஏற்கனவே மக்கள் கூறியிருக்காங்க. அதை வந்து ஒரு ஊர்ஜிதமாக நிலைப்படுத்தி சொல்ல முடியும். இத்தகைய வாழ்வியல் முறையில் முதலாக இந்த கப்பல் என்ற ஒரு விஷயத்தை படகு மற்றும் கட்டுமரம் விசைப்படகு போன்ற விஷயங்கள்லாம் முருகர் காலத்திலே வந்துவிட்டது. அதான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முருகர் வந்து கடல் பாய்ச்சி பயணம் என்று கந்த புராணத்தில் இந்த ஸ்ரீலங்காவின் தெற்கு பகுதியிலிருந்து அந்த பத்மாசுவனுடைய நகருக்கு சென்றதாக கடற்பாட்சி பயணம் என்று ஒரு பெரிய மண்டலமே கொடுத்துருக்காங்க. இது புராணங்களை வந்து நம்முடைய வரலாற்று நிகழ்வுகளை வந்து நாம் எப்படி வந்து எதிர்காலத்தில் அதை புரிந்து கொண்டு வாழ்வோம் என்பதற்காக ஒரு காஸ்மிக் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. பிரபஞ்ச தத்துவத்தின் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு மாதிரி காலம் பொருத்தி எல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து விளங்காது. ஏன்னா புராணம் என்பது நம்முடைய பிரபஞ்ச தத்துவத்தை நமது மனிதன் உயிரின் இயக்க நிலைக்கு மேம்படுத்துவதற்காக எப்படி பயன்படுத்திக் கொள்வது எப்படி என்ற விதத்தில் தான் புராணங்கள் கதைகளாக சொல்லப்பட்டது. அந்த கதைகள் நம்முடைய சிறு வயதிலே பாட்டியம் சொல்லப்பட்டு அது குருகுலம் செல்லும் போது அந்த கதைகள் வந்து இதுதான் சொல்லுது அப்படின்ற ஒரு கருவை வந்து சொல்லும்போது அது என்ன சொல்வது புரியும். உதாரணத்துக்கு கந்த புராணத்தில் வந்து இந்த சூரர்களுடைய வாகனம் வந்து கிட்டத்தட்ட 40,000 குதிரைகள் பூட்டி பறந்து சென்றதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே முருகனுடைய அந்த பூட்டிய வாகனம் வந்து 2,00,000 குதிரைகளை கொண்டு பறந்து சென்று சொல்லி போட்டிருப்பாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன என்றால் 2,00,000 குதிரைகளினுடைய ஆர்ட்ஸ் பவர் என்ன, அதுதான் அந்த குதிரை திரண்டு எங்கே வந்தது, இதெல்லாம் நம்ம புராணத்தை சொல்லப்படுறது. அதை வந்து இங்கிலீஷில் காப்பி அடித்து அதே வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறான் அவன் ஆர்ட்ஸ் பவர்னு சொல்லிட்டு. அப்போது இவர்களுடைய அந்த சூரர்களுடைய 40,000 ஆர்ட்ஸ் பவர்னாக்கா முருகருடைய வெஹிக்கிள் வந்து 2,00,000 ஆர்ட்ஸ் பவர். அப்போ அத்தையே சக்தி வாய்ந்த கலன்களை இயக்கியுள்ளார்கள். அப்போ அவ்வளோ ஸ்பீடில் போது பறந்தது அப்படின்ற ஒரு வர்ணனை மூலம் சொல்லியிருக்காங்க.
ஈவன் பரந்த கருவிகள் இருந்ததா என்னன்றது தெரியல. பட் இப்போதைக்கு இதனுடைய பொருள் இப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். இது வந்து ஒரு கதை வடிவில் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்படி ஒரு குழந்தைக்கு சொல்லும்படி கதை வடிவில் சொல்லிட்டு, அது குருகுலத்தில் வரும்போது இவ்வளோ ஆர்ட்ஸ் பவர், இவ்வளோ ஹெச்பி தான் அது மாதிரி அந்த கதையில் சொல்லிக்கிறான்னு சொன்னாக்கா, அந்த குழந்தைக்கு வந்து மக்கப் பண்ணணுமா? மக்கப் பண்ண அவசியமே இல்லை. இப்படி தான் நம்முடைய கல்வியல் முறை, குருகுல கல்வி முறையில் கதை வடிவில் நமது பெரியவர்களால் சொல்லப்பட்டு, சிறு வயதில் சொல்லப்பட்டு, ஒரு 7, 8 வயசு மூலம் தான் ஒரு குருகுலத்திலே போயிட்டு அதுக்கு நல்லா உட்காந்து ஒரு மென்டல் மெச்சூரிட்டி வந்துட்டு பிறகு தான் படிப்பே சொல்லிக் கொடுப்பாங்க. மற்றெல்லாம் வந்து இந்த கதை வடிவில் தான் நம்முடைய பாட்டிமார்கள் முன்னோர்கள் சொல்ல சொல்ல அந்த கதைகளில் இதான் பொருள் வந்து குரு சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு தெளிவான புரிதல் இந்த மனதிற்கு ஏற்படும். இவ்வாறு நம்ம குருக்குல கல்வி முறை இருந்தது. இந்த குருக்கள் கல்வி முறையில் வந்து உயிர் என்ன, இந்த பருவ நிலைகள் என்ன, பொருட்கள் என்றால் என்ன, உலகம் எப்படி உருவாகுது, இந்த உலகத்திலிருந்து எப்படி அண்டத்திலிருந்து பிண்டத்திலாம் இருக்குது அப்படின்ற பல விஷயங்களை வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதை கல்வி முறையில் எடுத்ததுனால நமக்கு வந்து அதெல்லாம் வந்து தெரியறதில்ல. இதெல்லாம் வந்து யாரை வந்து மித்துன்னு சொல்கிறாங்க, நம்ம புராணங்கள் மித்துன்னு சொல்கிறாங்க. அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை கற்பனை என்று சொல்கிறார்கள். அதை வந்து கரெக்டாக அவர்களுக்கு புலன்பெயர்க்க தெரியவில்லை. எப்படி அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு சொல்ல தெரியவில்லை, அவர்களுக்கு இன்டர்பிரட் பண்ண தெரியல. அதனால் அது மித்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு தெரியல, ஏன்னா அவன் அந்த வாழ்க்கையை வாழலை. ஆனால் நம் தமிழர்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துள்ளோம். அதனால் அதை போய் சென்று படித்தாலே நம்முடைய உள்ளுணர்வில் அது என்னன்னு நமக்கு தானாக உணர்த்தும். நம்ம படித்தா போதும். இன்னும் காலங்களில் குருகுலம்னு சொன்னால் அது ஈஸியாக புரிஞ்சிடும். பட் நீங்கள் முயற்சி எடுத்தால் போதும், அது தானாக விளங்கும். எனக்கு அப்படி தான் விளங்குது. எனக்கு எந்த இதுவும் இல்லை. போய் பல விஷயங்களை படித்தேன். படித்து அப்படியே மெடிடேட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் தானாக வருது. இதுதான் சொல்லிட்டு அதை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது இந்த உயிர் வந்து ஒரே பிறப்பில் வந்து பிறக்கலை. பல நிலைகளை வந்து பல ஜென்மங்கள் எடுத்து தான் வருது. அப்போது பல ஜென்மங்களில் பெறப்பட்ட அந்த அனுபவங்கள் தான் அது மெமரி தொகுப்பு தான் வந்து நம்ம டிஎன்ஏவாக பதிவாக மாறுது. அப்போ இந்த டிஎன்ஏல வந்து 12 லேயர் இருக்குது. நம்மலாம் வந்து இந்த மனிதர்கள் வந்து 1, 2, 3 லேயர் மேக்ஸிமம், அதுக்கு மேலே போகிறது எவ்வளோ பேர் ஆராய்ச்சியாளர்லாம் 3 லேயருக்கு மேலே டிஎன்ஏ லேயரில் அப்ரோச் பண்ணது. அதாவது நம்முடைய மெமரி பெட்டகம். இந்த உயிர் 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 தோன்றியதிலிருந்து அது பார்த்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த சூழ் ஆன்மாவில் பதிவாயிருக்குது. அதுதான் சூட்சும நிலையில் இருக்குது. அந்த சூட்சும நிலையில் வந்து உயிரணுக்கள் இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து நமக்கு நமது ஆன்மா ஒவ்வொரு முறையும் இன்னொரு உடல் இருக்கும்போது அது பெற்ற அனுபவங்கள் எல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே தான் சொல்கிறது. அப்போ அதுக்குள்ளே அந்த மெமரி எல்லாமே இருக்குது. அது 12 நிலைகள் இருக்குது. நம்ம 3 நிலைகளை எடுத்துகிட்டு அதோடு முடிச்சுக்கிறோம். இந்த அவதார் புருஷன்லாம் இன்னும் அடுத்தடுத்த நிலை ஹையர் லெவலில் டிஎன்ஏ அவைக்கன் பண்ணுறாங்க. அதனால் அவங்க உள்ளுக்குள்ள விஷயங்கள் அவர் கடந்து வந்த பாதைகள், அவர்கள் பெற்ற அனுபவங்கள், கல்விகள் தான் வந்து அவருக்கு நினைவுக்கு வந்து பேசுகிறாங்க. இப்போ 12வது நிலை அது கடந்த நிலைக்கு தான் இறைநிலை. ஏன்னா ஒரு தத்துவ கடந்த நிலை எதுவுமே தேவையில்லை, எல்லாமே அதுக்குள் அடங்கும். இயல்பாக இயங்கிறது, அப்படியே அது லைத்து இருக்கிறது, இயற்கை நடக்கிறது, அது இறைநிலை. அப்போ கீழேக்கு வந்துட்டால் நம்ம தத்துவ நிலைக்கு உட்பட்டு இயங்குறோம். அந்த தத்துவ நிலைக்கு எல்லாமே வந்து இந்த 12 நிலை டிஎன்ஏ லெவலில் வந்து அடக்கமாக மெமரி இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு டிஎன்ஏ எப்படி அப்ரோச் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பழைய